யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான கிராண்ட் சாக்ஸ் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது போல உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு இது வரைக்கும் நாங்க 60,000 பேத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. எப்பத்துல இருந்துங்க இத்தனை பேத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா 2014 இருந்தே ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்களாமா. அதனால உக்ரைனுக்கு உதவுறதுல இந்த யூகே வந்து முன்னோடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல பீத்தி இருக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. 2014 இருந்தே உக்ரைனை வந்து யூகே வந்து பெருமளவுல தயார் பண்ணிட்டு இருந்திருக்கு. எதுக்கு இந்த 2014 அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, 2014 தானே ரஷ்யா இந்த கிரீமியா வந்து அனெக்ஸ் பண்ணாங்க. அப்பத்துல இருந்தே உக்ரைனும் சரி இந்த யூகேவும் சரி முடிவெடுத்துட்டாங்க. அடிதான் அடிச்சு பார்த்து நம்ம கிரீமியாவை மீட் எடுத்துக்கலான்னு அதுக்கான ஆயத்த நடவடிக்கையில அப்பத்துல இருந்து இருக்கிறாங்க. அப்புறம் என்னங்க இத்தனால என்னமோ இப்பதான் ட்ரைனிங் பண்ணதாவும் அது பண்ணதாவும் இது பண்ணதாவும் என்னென்னங்க கதையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கேட்க தோணுது. பட் இருந்தாலும் இது போல ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் போலாண்டு கிட்ட இருந்து வந்திருக்குது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவை நாங்க ஜெர்மனியோட ட்ரூப்ஸுக்கு உள்ள வர்றதுக்கு அலோவ் பண்றோம். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. 2ஆம் உலகப் போர்ல எப்போ வந்து இந்த ஜெர்மனோட படைகள் போலாண்டுக்குள்ள போனாங்களோ அப்பதான் 2ஆம் உலகப் போரே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் முடிஞ்சு ஜெர்மனி தோத்து, அதுக்கப்புறம் ஜெர்மனி எல்லாம் சோவியத் யூனியன் ஆக்குபை பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாடுகளுக்கு விடுதலை கிடைச்சு இப்ப ரஷ்யா அப்படின்ட்டு வந்து நிக்குது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சேர்ந்து நேட்டோன்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்குள்ள எல்லாம் ஐக்கியமாயி இப்ப இது போல முட்டிக்கிற அளவுக்கு வந்து நின்றுட்டு இருக்குது. இப்ப திரும்பவும் ஜெர்மனியோட ட்ரூப்ஸ் போலாண்டுக்குள்ள வாங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், நேட்டோவோட ஈஸ்டர்ன் பிளாங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அனலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை போட்டு கம்பேர் பண்ணி காமிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது இப்ப இருக்கக்கூடிய ஜெர்மன் ராணுவம், இதே 2ஆம் உலகப் போர்ல இருக்கக்கூடிய ஜெர்மன் ராணுவம், இந்த 2 ராணுவத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து 100 வித்தியாசங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா ஜெர்மனோட ட்ரூப்ஸ் போலாண்டுக்குள்ள வந்துருச்சாமாடா, ஓடுங்கடா ரஷ்யாவை காலி பண்ணிட்டு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட வீரர்கள்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு போலாண்டுக்கு இருக்கும் போல இருக்குது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜெர்மனோட வீரர்கள் அந்த காலத்து ஜெர்மன் படை மாதிரி கிடையாதுங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் மறைமுகமா சொல்ல வராங்க. அதாவது வந்தாலும் ஒண்ணுதான் வராதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது போல இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஹிட்லரோட படை எந்த அளவுக்கு முன்னேறி போய் ரெட் ஆர்மி சோவியத்தோட ரெட் ஆர்மிக்கு இழப்புகள் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தெரியும். எந்த அளவுக்கு வேகமா முன்னேறினாங்க, அவங்களோட திறன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ராணுவம் அதே மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஒரு வேளை போலாண்டுக்குள்ள ஜெர்மனோட படைகள் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. பட் எதுவா வேணாலும் இருக்கட்டும், இந்த பக்கம் நேட்டோ ஆயத்தமாயிட்டு இருக்கு ரஷ்யாவை எதிர்க்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்கு ஒரு திட்டம் இருக்குதுங்க. இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ் வந்து பிடிக்கிறது அடுத்த திட்டம் அப்படிங்கிறது போல ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். பெல்ஜியமோட ஆர்மி சீஃப் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அடுத்தது மால்டோவா இல்லைன்னா பால்டிக் ஸ்டேட்ஸ் தான் உக்ரைனை தோக்க விட்டுறாதீங்க அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது இவர் ஒருத்தர் இல்லைங்க, பலரும் மாறி மாறி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப திரும்பவும் ஜெர்மனியோட பிளிட் இந்த நியூஸ் நிறுவன தரப்புல இருந்து ஒரு செய்தி வந்துக்குது. இது போல டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம் ரிலீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது போல. இது பிளிட்டுக்கு இதே வேலை தான். ஏன்னா 2017 விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிமுலேட் பண்ணி பார்த்துக்கிறாரு. இது போல ரஷ்யா வந்து பால்டிக் ஸ்டேட்ஸை பிடிக்கிறதுக்காக நேட்டோ நாடுகளை எப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறது போல அந்த செய்தி சைடுல இது போட்டு காமிக்கிறேன். 2017 அதுக்கு முன்னாடி இருந்து எப்பவுமே எங்க காமனா ஒரே டெம்ப்ளேட் வச்சுக்கிறாங்க. ரஷ்யா நேட்டோவை அடிக்கிறதுக்காக இது போல வேலைகள் சித்து வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. அதாவது இவங்களோட பிளான் பாருங்க, ரஷ்யா எப்படி வந்து அடிப்பாங்க அப்படின்னு இவங்க நம்புறாங்கன்னா, அப்படியே பின்லாண்டை சுத்தி வந்து அப்படியே உள்ள வந்து இந்த நேட்டோ நாடுகள் மேல ஏர்கிராஃப்ட் வச்சு தாக்குதல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கலிங்கன்கிராட் இருக்கு இல்லையா, அங்கிருந்து நேவல் ஆபரேஷன் பண்ணி இந்த பின்லாண்டா இருக்கட்டும் ஸ்வீடனா இருக்கட்டும் அந்த இடத்துல எல்லாம் அப்படியே தடை ஏற்படுத்திடுவாங்க. அந்த கலிங்கன்கிராட்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மிசைல் போர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிசைல் ஏவலுக்குன்னு தனியா போர்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மிசைல் போர்சஸ் மிசைலை ஏவி போலாண்டு பல நாடுகளையும் தாக்குதல் பண்ண ஆரம்பிப்பாங்க பால்டிக் ஸ்டேட்ஸ்லாம். அந்த சமயத்துல கலிங்கன்கிராடை நோக்கி பெலருஸ்ல இருந்து ரஷ்யால இருந்து எஸ்தோனியாக்கு இது போல பல நாடுகள் வழியா இந்த எஸ்தோனியா லாத்வியா லுத்வேனியா இந்த வழிகள்ல இன்வேட் ஆகி ஒட்டுமொத்த பால்டிக் ஸ்டேட்ஸையும் அந்த கலிங்கன்கிராட் வரைக்கும் பிடிச்சு ரஷ்யா அவங்களோட கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இதே போலதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து அப்படியே ஒட்டுமொத்த யூரோப்பையும் பிடிச்சி அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாரு அப்படிங்கிறது போல சொல்லிட்டே இருக்கிறது தான். இது போல கண்டினியூஸா சொல்ற மாதிரி இந்த தடையும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேட்டோ தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது போல நேட்டோ பிப்ரவரி மாசத்துல நேட்டோ வந்து ரஷ்யாவை அடிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது, அது வந்து ஒரு கான்பிடென்சியலான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தை அடிபட்டு இருந்தது, செய்திகள் வந்துட்டு இருக்குது. இந்த நியூஸ் நிறுவனம் இது போல சொல்லதை பார்த்துட்டு நேட்டோ தரப்பு இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க,
ஏங்க அது வார் கேமுங்க, இதெல்லாம் போய் பெருசா எடுத்து பேசிட்டு போங்க, வேலை இல்லாம அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது இது போல செய்திகளை நம்ம அலட்சியமாவும் எடுத்துக்க கூடாது, அதே சமயத்துல இதை நம்ம விளையாட்டாவும் விட்டுறக்கூடாது. அதாவது இது எல்லாமே எதுக்காகனா, ஒரு வேலை ரஷ்யா இது போல வந்து தாக்கலாம், ரஷ்யா அப்படி தாக்கும் போது நம்ம எப்படி தயாராகிக்கணும் அப்படிங்கிறது போல எல்லா நாடுகளுமே அந்தந்த நாடுகளுக்கு எதிரி நாடுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்தெந்த வழியெல்லாம் வந்து தாக்குதல் பண்ணலாம், ஒருவேளை அவங்க நம்மளோட பவரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், அவங்க பல இடங்கள்ல வந்து தாக்குதல் பண்ணும்போது நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறது போல சிமுலேட் பண்ணி பார்க்கறது உண்டு. அது போல பண்ணி பார்க்கும்போது இவங்க பண்ண எப்படி இருக்கும், அவங்க பண்ண எப்படி இருக்கும்னு இருதரப்புலையும் பண்ணுவாங்க. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே போல சீனா இருக்கிறாங்க இல்லையா, இது போல ஒரு சிமுலேட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நார்த் கொரியா கூட இது போல சிமுலேட் பண்ணி பார்த்துருப்பாங்க. நார்த் கொரியாவோட மிசைல் எடுத்து அமெரிக்கா மேல ஏவுனோம்னா எப்படி போய் விழுவும், இதே சீனால இருந்து அமெரிக்காவோட ரேடார்ஸ்லாம் எப்படி தாக்கி அளிக்கலாம் அப்படிங்கிறது போல சிமுலேட் பண்ணி பார்க்கறது ஒரு காமனான ஒரு விஷயம். அது அந்த நாட்டோட ஆர்மிக்கு வந்து வீக்னஸ் என்ன, அந்த நாட்டோட திறன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், அந்த இராணுவத்தோட திறன் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ரெண்டாவது இப்படி யோசிக்கிறதுனால நம்ம நாடோட வீக்னஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதனால இப்படி வந்தாங்கன்னா உள்ள ஊடுருவ முடியுமா, அப்படி வந்துட்டாங்கன்னா எப்படி தடுக்கலாம், எப்படி பக்கவாட்டு தாக்குதல் பண்ணலாம், எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம்னு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தப்பு இல்லை, பட் ஆனால் அது எப்படி சொல்லணும், எப்படி வந்து மக்கள் கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கு இல்லையா. ஏன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பல வியூகங்கள்லாம் நம்ம போட்டுட்டு இருப்போம், எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, என் பதிவு நீங்க வந்து பார்க்கும்போது என்னடா இவன் ஏதோ வளர்றான் அப்படிங்கிற போல இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்ம பார்த்தா இந்த உலகம் எப்படி தெரியுது அப்படிங்கிறது போல நம்ம யோசிச்சோம்னா உங்களுக்கும் ஒரு வியூகம் இருக்கும், இப்படி பார்ப்போம் அப்படி பார்ப்போம்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கறதுனால தப்பு கிடையாது. ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்துல நம்மளை எப்படி நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால யோசிக்க முடியும். அதனால இது போல செய்திகள்லாம் அடிக்கடி வருதுன்னா ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, போயிட்டாரு, தரையிறங்கியாச்சு, அங்கெல்லாம் பேசிட்டாங்க. அதுவும் பாருங்க இந்த சுவிட்சர்லாந்து கிட்ட உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்குது. சுவிட்சர்லாந்து ஒரு பேக்கேஜ் அறிவிச்சுக்கிறாங்க, அந்த பேக்கேஜ் அடுத்தது பார்ப்போம். பட் ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல பீஸ் கான்ஃபரன்ஸாக அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அவர் கேட்டவாரியே இந்த சுவிட்சர்லாந்துல இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. உக்ரைனோட பீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்ல ரஷ்யா அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே, இந்த செய்தியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சுவிட்சர்லாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புல இருந்து இதைத்தான் வந்து பேச போறாரு அப்படிங்கிறது போல ஒரு சமிக்கை கொடுக்குற மாதிரி, ஒரு டிப்பு கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரஷ்யா வந்து இது போல பீஸ் ஃபார்முலாம் கலந்துக்கணுங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாரு. எங்க கூப்பிட்டா தானுங்க வருவாங்க, கூப்பிடாம அவங்க பாட்டுக்கு வந்து நீங்க டோருக்குள்ள உள்ளினா எப்படிங்க இருக்கும், நீ ரஷ்யாவை போ வெளியே உடனே நான் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்களேன், சீனாவோட வரவுக்கு எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க வரணும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குது. அப்ப சீனா வந்து இந்த சுவிட்சர்லாந்துக்கு வருவாங்களா அப்படிங்கிறதுல கேள்வி இருக்கு. அப்போ சுவிட்சர்லாந்துக்கு சீனா வரணும்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்விடேஷன் வைக்கும் போது சுவிட்சர்லாந்து தரப்புல இருந்து கூப்பிடும் போது சுவிட்சர்லாந்துக்கு ஆப்வியஸா சீனா வருவாங்க. அதே போல பல நாடுகளும் எங்க இது போல உக்ரைன் வந்து பீஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்களாமா, வாங்க கலந்துக்குங்க, வந்து பேசி ஏதாவது சுமூகமா முடிவு கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வர போறாங்க. அதே போல உக்ரைனும் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா வர போறாங்க, உட்காந்து பேசலாம். அதை விட்டுட்டு இவங்க வந்து கூப்பிட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை பேசுவாங்கன்னா, எதிரி சண்டை நடந்துட்டு இருக்குது, அவங்க இல்லாம இவங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளும் இப்ப திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படிங்கிறது போல செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்க தனித்தனியா. அப்படித்தான் இப்ப கனடாவோட செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா செலன்ஸ்கி அவர்களோட ஆபீஸுக்கு தாமா அவர் கையெழுத்துக்காக வெயிட்டிங் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அப்ப ஏதோ பெருசா பிளான் பண்றாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ உக்ரைன் வந்து மேற்குலக நாடுகளோட செக்யூரிட்டி கேரண்டி கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆயுதங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதே மறுபக்கம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பேக்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் போடுற மாதிரி தெரிய வருது. போன பதிவில் சொல்லியிருப்போம் ஈரான் ரஷ்யா நார்த் கொரியா மேபி இருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லியிருப்போம். ஏன்னா நார்த் கொரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க, மேபி பேசலாம், அவங்க ஒரு பேக்ட் நடக்கும். இப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட நம்ம நட்பு வச்சுக்கிட்டோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் கிடைக்குது. ஏன்னா பாருங்க நார்த் கொரியாவுக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்துக்குது. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, நார்த் கொரியா கிட்ட சேட்டலைட் டெக்னாலஜில பல தடவை பார்த்து ஃபெயிலியர் ஆகுது. ஆனா ரஷ்யா சேட்டலைட் டெக்னாலஜி கொடுத்து இப்ப சேட்டலைட் ஸ்பைஸ் சேட்டலைட்டே அனுப்பிட்டாங்க விண்ணுக்கு. ஈரானும் ஸ்பைஸ் சேட்டலைட் சமீபத்துல அனுப்பியிருந்தாங்க, நூர்-3 அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சேட்டலைட்டோட பேர், அதெல்லாம் நம்ம பதிவுல பார்த்துருப்போம். இப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட நட்பா இருந்துட்டா
யாரையும் எதிர்பார்க்காம தன்னிச்சையா இருக்கிற மாதிரியான டெக்னாலஜி கிடைக்குதுங்க. அது அதிநவீனமான டெக்னாலஜி கிடைக்குது. இதே உக்ரைன் மாதிரி மேற்குலகத்தை நம்பி மேற்குலகத்து கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம்னா ஈயம்பித்தாலைக்கு போடுற டேங்க்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் கிடைக்கும். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? ஆனால் நம்ம ரஷ்யா கிட்டே போயிடலாமா அப்படிங்கிறது போல எண்ணம் தான் பல நாடுகளுக்குள்ளயும் இருக்கும். அதே போல சில நாடுகளுக்குள்ள உதயமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான ரஷ்யாவோட வியூகம் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ பிரிக்ஸ் அமைப்பே பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரியான ஒரு வெல் பிளான்ட் அப்படிங்கிறாங்க இந்த அமைப்பே அதனால அனலிஸ்ட்லாம் இந்த பிரிக்ஸை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தனியா ஒரு பதிவுல தெளிவா பார்ப்போம். அடுத்தது எஸ்தோனியா கிட்ட வந்துடலாம். இந்த எஸ்தோனியா தான் அடுத்த பிரச்சனையா இருக்க போகுது. எஸ்தோனியா, லாத்வியா, லுத்வேனியா, ஏன்னா இவங்க தானே பால்டிக் ஸ்டேட்ஸ். இப்படி இருக்கும்போது இவங்க ஒரு கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யா வைத்து போராடுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 to 5 வருஷம் பின்தங்கி இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அப்ப ட்ரைனிங் ஆகும் பணியில இவங்க இறங்கட்டும். அப்ப அது வரைக்கும் உக்ரைனை வச்சு விளையாடி பார்ப்பாங்களா ரஷ்யா கூட அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. இது போல பல விஷயங்கள் இந்த உலக நகர்வுகள் மாறிட்டே இருக்கு இன்ஸ்டன்டா. அதனால அடுத்தடுத்த பதிவுல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதையும் தெளிவா பார்ப்போம். இது போல பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.